மதுரை போயிட்டு வந்தேன். மதுரையில் வரும்போது நான் ஒரு ஆட்டோ போட்டேன். ஆட்டோல ட்ரூ காலர்லயே பேர் வந்துருச்சு. ஒரு தமிழக வெற்றி கழகம் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன். அவர்கிட்ட நான் பேசிட்டே வர்றேன். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, என்ன நீ இப்ப பொறுப்புல இருக்கியா? ஆமாண்ணே, இப்போ பகுதிச் செயலாளரா பொறுப்புல இருந்தேன். இப்ப நான் வந்துட்டேன். ஏன் தம்பி அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து 50,000 வரைக்கும் செலவு பண்ணேன். ரொம்ப காசு கேட்டுட்டே இருக்காங்கண்ணே. சரிப்பா, விஜய் பத்தி நினைக்கிறேன். விஜய் ரொம்ப நேர்மையானவர்னே. சரி ஓகே. புஷி ஆனந்த் எப்படி இந்த ஊருக்கு வரலாம்? அவர் புதுச்சேரிக்காரர்னே. அவருக்கு இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு. சரி, உங்க ஊர்ல இருக்க மாவட்ட செயலர் கல்லணை எப்படி, எஸ்ஆர் தங்கபாண்டி எப்படின்னு கேட்டேன். கல்லணை வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்னே, நிறைய ரியல் எஸ்டேட் சொத்து சேர்த்துட்டாருனே. தங்கபாண்டி வந்து வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாரு, தேவைப்பட கொலை கூட பண்ணுவாருனே. நான் மறுபடியும் கேட்டேன், விஜய் பத்தி என்ன நினைக்கிறேன். விஜய் ரொம்ப நல்லவர். ஏப்பா விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானு நீ ஏன் சொல்ற? விஜய் நல்லவர்னு சொல்ற, அது எப்படிப்பா? அவங்க ரொம்ப தடுக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு ஒரு சமயத்துல என்ன சொன்னாரு, அண்ணே இதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. நான் சொன்னேன், அதற்கு பிறகு நான் ரொம்ப அரசியல் தெரிஞ்சவனே அவர் சொல்றாரு. இப்ப என்னப்பா கோவம் கேட்டா, நான் காங்கிரஸ் கூட போயிடுவார் நினைச்சேன். ஏன்னா அவர் பிரபாகரன் போட்டோ எல்லாம் அந்த இதுல ஒட்டியிருந்தாரு. சோ இந்த ஒரு அவங்களுடைய ஆவரேஜ் புரிதலே என்ன கேட்டீங்கன்னா, பயங்கர ஒரு ரசிகனுக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கு. காங்கிரஸ் கூட போவாரா, அதிமுக கூட போவாரா, யாரை எப்ப திட்டுவாரு, யாரை எப்ப புகழ்வாரு அப்படிங்கிற குழப்பம் எப்படி ரசிகர்களுக்கு இருக்கோ, அதே குழப்பம் விஜய்க்குமே இருக்கு.